வெங்கட்ரமணன், இப்போ பொறுப்பான தீர்வை நோக்கி இந்தியாவும் பாகிஸ்தானும் கட்டாயம் நகர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல பாகிஸ்தான் தக்க பதிலடியை சந்திச்சிட்டு இருக்காங்க. இந்தியா தரப்புல அடுத்தடுத்த முன்னெடுப்புகள் என்னென்னலாம் எடுக்கப்பட்டு வருது இப்போ வரைக்கும்? நிச்சயமாக பகலகம் தாக்குதலுக்கு பிறகாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு இந்தியா தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. கடந்த மாதம் ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காம்ல சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். அப்போதே இரு நாடுகளுக்கு இடையே ஒரு பதட்டமான சூழல் என்பது நிலவி வந்தது. தொடர்ந்து இந்த ஒரு தாக்குதலுக்கு பிறகாக ஒரு ஒப்பந்தம் என்பது போடப்பட்டது. அதாவது தாக்குதல் இரு நாடுகளும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்கின்ற ஒரு போர் ஒப்பந்தம் என்பது போடப்பட்டது. ஆனாலும் கூட அந்த ஒப்பந்தத்தை மீறி தொடர்ந்து பாகிஸ்தான் இந்திய எல்லைக்கோட்டு பகுதிகளில் தாக்குதலை நடத்தி வந்தது. அவங்க எல்லாருடைய ஒரு கேள்வியாக இருந்தது, பாகிஸ்தான் இது போன்று இந்தியாவுக்குள்ள வந்து சுற்றுலா பயணிகள் மீது ஒரு துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறார்கள். இந்தியா இதற்கு எப்போது தகுந்த பதிலடி கொடுக்கும் என்கின்ற ஒரு கேள்வி இருந்த நிலையில தான் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல 7ஆம் தேதி அதிகாலையில ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல 9 தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக 3 தீவிரவாத அமைப்புகள் மீதும் 9 தீவிரவாத முகாம்கள் மீதும் இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக இந்தியா பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பொதுமக்களிடையே செய்தியாளர் சந்திப்பு என்பது என்ன மாதிரியான எவ்வாறு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, யாரையெல்லாம் தாக்குதல் ஈடுபட்டாங்க உள்ளிட்ட விவரங்களை பொதுமக்களுக்கும் அவர்கள் தெரிவித்தனர். அது மட்டும் இல்லாமல் ஐநாவுடைய வெளிநாட்டு தூதரர்கள் மற்றும் ஒரு சில வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாகவும் அடுத்ததாக இந்தியா என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறது என்பது குறித்தான விவரங்களையே தற்போது இந்தியா மத்திய அரசு விளக்கம் அளித்திருந்தது. நேற்றைய தினம், அதாவது இந்த தாக்குதலுக்கு பிறகாக ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக நேற்றைய தினம் பிரதமர் மோடி தலைமையில அமைச்சரவை கூட்டம் என்பது கூடியிருந்தது. அந்த கூட்டத்தில் முப்படைகளோட தளபதிகளும் பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய துறை சார்ந்த அமைச்சர்களும் அதே போல BSF தலைவர் ஆகியோர் தனித்தனியாக இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். முப்படைகளுடைய தலைமை தளபதி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோருடனும் இந்த ஆபரேஷனுக்கு பிறகாக ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அதன் பிறகாக பிரதமர் மோடி அவர்களுக்கு கூட குடியரசுத் தலைவரை சந்தித்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக விளக்கம் அளித்தார். தொடர்ந்து அதற்கு பிறகாக இன்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டமும் நடந்திருக்கிறது. இன்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டத்துல ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். இப்படி ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக இந்தியா ஒவ்வொரு விஷயத்தையுமே அவ்வளவு முன்னெச்சரிக்கையாக மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைய இரவு ஒரு நீண்ட இரவாக தொடர்ந்து பாகிஸ்தான் ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது. அது சொல்ல போனால் நேற்று இரவே இது இந்தியா மக்களுக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. நேற்று இரவே பாகிஸ்தான் ஒருவேளை பதிலுக்கு தாக்குதல் நடத்துமோ என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. இந்த நிலையில் இன்றைய பாகிஸ்தான் அந்த பதில் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக இன்று சரியாக இரவு ஒரு 8:30 மணி அளவுல பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர், உதம்பூர், ஜம்மு, அக்னூர், பாகன்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் என்பது தொடங்கியது. இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு ஏற்கனவே இந்த ட்ரோன் தாக்குதலின் பொழுது ஏற்கனவே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிளாக் அவுட், அதாவது மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்துல முன்கூட்டியாகவே இன்றைய தினம் முன்கூட்டியாகவே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தலாம் என்கின்ற ஒரு உளவுத்துறை எச்சரிக்கையின் அடிப்படையில முன்கூட்டியாகவே இந்த ஜம்மு காஷ்மீர்ல மின்வெட்டுகள் என்பது துண்டிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பாகிஸ்தான் வான்வெளி மூலியமாகவோ அல்லது வேறு ஒரு வழியில் மூலியமாகவோ தாக்குதல் நடத்தும் பொழுது அதனை எளிதாக அணுக முடியும் என்பதற்காக ஏற்கனவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளில் முழுவதுமாகவே அந்த பகுதிகள் மின்வெட்டாக இருந்த நிலையில தான் 4 இடத்துல பாகிஸ்தான் ட்ரோன் மூலியமாக முதல்ல தாக்குதலை நடத்தினார். அனைத்து வகையான ட்ரோன்களும் இந்திய ராணுவத்தினால் முறியடிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து எல்லைகள்ல பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறி ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டதற்கு பிறகாக பாகிஸ்தானுடைய இருக்கக்கூடிய தலைநகர்ல இஸ்லாமாபாத்ல இந்தியா பதிலடியை தொடங்கியது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத், லாகூர், அதே போல சியால்கோட் ஆகிய ராணுவ தளங்கள்ல இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. அதே போல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவத்துடைய தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய ராவல்பிண்டிகளில் இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக முப்படைகளும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடியை தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இரு நாட்டுகளுக்கு இடையே எல்லையில் இருக்கக்கூடிய போதும் எல்லையில ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவி வரக்கூடிய சூழல் இந்தியா தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 1921ஆம் ஆண்டுக்கு பிறகாக கராச்சி துறைமுகம் மீது இந்தியா தாக்குதலை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக INS விக்ராந்த் போர்க்கப்பல் மூலியமாக கடற்படை தளம் மூலியமாக இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றிருக்கிறது. தற்போது இப்போ
இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழல் குறித்து எல்லை பாதுகாப்பு படை தலைவர் டல்ஜித் சிங் சௌத்ரி, அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌகான் ஆகியோருடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை பேச்சுவார்த்தை கேட்டிருக்கிறார். என்ன நடந்து வருது என்பது குறித்து பேட்டு வருகிறார். ஏற்கனவே முன்பு குறிப்பிட்டது போலவே ஆபரேஷன் சிந்தூர் 3.0 அப்படிங்கிற தகவல் வெளியாகலாம் என்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் இன்று காலை கூட வெளியாகலாம் என்கின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து எல்லைகளில் பாகிஸ்தான் அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது, ஆபரேஷன் சிந்தூர் எப்படி செய்யப்பட்டது என்பது குறித்து செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பேசும்போது இந்த பிரச்சனையை பாகிஸ்தான் பெரிதாக்க முயற்சி செய்வதாக அவர் கூறியிருந்தார். குறிப்பா இந்தியா பதிலடி மட்டுமே தந்திருக்கிறது. மசூத் அசார் உள்ளிட்ட ஏராளமான பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் தஞ்சம் அளித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பா இந்தியாவில் கொல்லப்பட்டவர்களுக்கு பாகிஸ்தான் ராணுவம் மரியாதை செலுத்தியிருக்கிறாங்க. அந்த இறுதிச் சடங்குல பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றிருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தோடு வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒரு ஆதாரத்தோடு அந்த புகைப்படத்தோடு அதை இன்றைய தினம் அவர் காட்டியிருந்தார். தொடர்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல